எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14ஆம் தேதி தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோடு கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமை இழந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் வந்துருச்சுங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் அர்த்தாஷ்டம சனி பிடியிலேருந்து இப்போ தான் சில மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கோம். ஏதோ கொஞ்சம் உடம்புல இருந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிக்கிட்டு வருது. முதல்ல இப்போ தான் கொஞ்சம் பழைய உடம்பு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்ல கெட்ட பழக்க வழக்கம்லாம் இருந்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டேன், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழலில் சரி உடம்பு தான் சரியாயிடுச்சு, ஏதாவது பொழப்பு சொல்ல பார்ப்போம், 10 ரூபா சம்பாதிப்போம், கடந்த காலகட்டத்தில் வெட்டியாக காசு பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருது. ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, துளாராசிக்காரர்கள் இப்படி சொன்னாலே நம்ப மாட்டாங்க. முதல்ல எங்கெங்க அற்புதமான நேரம் வருது, எல்லா ஜோசியக்காரங்களும் இதுதான் சொல்கிறீங்க, எந்த சேனலில் போய் ராசி பலன் பார்த்தாலும் அப்படியே பணம் கொட்டுதுன்னு தான் போடுறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசனை இருக்கும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்கார். மீனராசியில் போய் உச்சமடைஞ்சிருக்காரு. மீனராசிங்கிறது தான் அவருக்கு உச்ச வீடு. அங்கே இருக்கிற புதனோடு சேர்ந்து புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. உடம்பில் இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்கி ஒரு புது தெம்பு பிறக்கும், புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கும் உடம்புல. அற்புதமான ஒரு அம்சமான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மீனராசியில் சுக்கிரன் இருக்கிறது. அதோட மற்றவர்களோட நலனுக்காக ஏதாவது வேலை செஞ்சுருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்கள் வீட்டிலலாம் சொந்த பந்தமே சொல்லியிருக்குன்னு கேட்டிருக்கலாம். அது எப்பறம் ஊரானுக்கு ஒன்றுனா ஓடி ஓடி உழைக்கிற, வீட்டில் உள்ள வேலையை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த ஓசி வேலைன்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒலுச வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடுத்தவனுக்காக ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அது சக்ஸஸாக முடியும். நமக்காக ஒரு வேலை செஞ்சோம்னா அது விளங்காது. அது எப்பறம் நீ ஐடியா சொல்லி அடுத்தவன் முன்னுக்கு வரான், உனக்குன்னா மட்டும் ஒன்று தோணவே தோணாதா அப்படின்னு 4 பேர் சொன்னாலும் கூட நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். இது மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் அடுத்தவரோட முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் உங்களோட முயற்சியிலையும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி வெளிநாட்டிலேருந்து பணிபுரியறதுக்கான அழைப்பு வரும். ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பீங்க, போக முடியாது, இல்லை இங்கேயே வேலை பார்த்துருப்பீங்க, இந்த பிரான்ச் மூலியமாகவே ஃபாரினில் போகலாமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்குதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி உள்ளவங்க எல்லாத்துக்கும் வெளிநாடு போகக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ ஊரில் சும்மா சுற்றி இருந்தவங்களுக்கு கூட மாமா ஒருத்தன்னா, மச்சான் ஒருத்தன்னா, கூட்டாளி ஒருத்தன்னா ஒரு விசா எடுத்து அனுப்பிச்சான், சட்டு புட்டுன்னு பாஸ்போர்ட் எடுத்தேன் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 4 பேர் ஆச்சரியமாக பேசுவாங்க, என்னடா ஆளே காணும், போன வாரம்லாம் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தானா, என்னது சிங்கப்பூர் போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு பயணம் அப்படிங்கிறது நடந்து போவோம். அதோட குடும்பத்தில் உள்ளவங்க உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. பரவாயில்ல, இவன் இது செஞ்சான்னா நல்லது தாயா செய்வான், அவன் செஞ்சான்னா இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கும், யா நல்லா வந்தாயா நம்ம பிள்ளை, நம்ம வீட்டுக்காரர் செஞ்சால் நல்லது தான் நடக்கும். இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள், அண்ணன் தம்பி மாமா மச்சான் பொண்டாட்டி தாய் தவப்பேன் எல்லாருமே நம்மளோட செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்போடு இருப்பாங்க. நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா சரி பரவாயில்ல செய், நான் இருக்கேன் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கும். உங்கள் தோல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அது ஒரு நல்ல நேரம் தான் இது.
அதை சரியாக பயன்படுத்திங்க. அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். என்னடா வழக்கமாக நம்ம ஆஃபீஸில் நம்மளை இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட வைக்க மாட்டாங்களே, இப்போ என்னமோ சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துரும். அது ஒரு நன்மை தான். அப்போ நம்ம சொல் பேச்சு அங்கே எடுபடுது அப்படின்னா நம்ம மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நாம் அலுவலகத்தில் முக்கியமான வேலைகள் நம்மள்கிட்ட கொடுக்கப்படும் போது அதிக கவனத்தோடு செயல்பட்டோம், அதை ஜெயிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அற்புதமான பலன் இருக்கும். நான் எல்லா வேலையும் கொண்டாந்து என்கிட்டயே கொடுக்குறாங்க, நான் எவ்வளோ வேலை தான் செய்வேன் அப்படின்னு சலிப்படைய வேண்டியதில்லை. பணிச்சுமை இருந்தாலும் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மேலே தான் அதிக நம்பிக்கை இருக்குது, இவன் தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட வேலை பார்த்தாலும் அதை செஞ்சிடணும். அதுமாரி நமக்கு வேலை நிறையா இருக்குங்கிறத அடுத்தவன்ட்ட வேலையை ஒப்படைக்கக்கூடாது. அது தேவையில்லாத சிக்கலை நமக்கே கொண்டாந்து விட்ரும். ஏன்னா அவன் ஏதாவது தப்பு செஞ்சுருவான், நம்ம போய் மேலே சொல்ல முடியாது நான் அவன்கிட்ட கொடுத்தங்க செய்ய சொன்னேன்னு. ஏன்டா அவன்கிட்ட கொடுத்தா நீ முடியாதுன்னு சொன்னால் அவனே வேறு ஆள்கிட்ட கொடுத்துருப்பேன்லடா, நீ ஏன்டா அடுத்தவன்கிட்ட கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துடும். அதனால் கூடுமான வரைக்கும் உங்கள் வேலையை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்க வேலையை நீங்கள் எடுத்து செய்யக்கூடாது. இதில் ரொம்ப 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 நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அதோட ராசிக்கு 6ஆம் வீட்டில் இந்த மாதத்தில் சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. லாபாதிபதி சூரியன் 6ல் இருக்கும்போது கடன் சுமை அப்படிங்கிறது வரும். கடந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி வச்சுருந்துருப்போம், அது இப்போ நெருக்குவாங்க. கேட்காமே இருந்தான், இப்போ திடீர்னு வந்து அசலை கொடுங்குறான். ஏதோ வட்டிக்கிட்டே வாங்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, திடீர்னு அசலை கொடுங்குறானே என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். லேசாக எதிரிகளோட பலம் மேலோங்கிற மாதிரி இருக்கும். நாம் ஒன்று சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு மற்றவங்க மறுப்பாங்க. அது கடன் பிரச்சனை இல்லைடா, உண்மையிலேயே என்கிட்ட காசு இல்லைனாலும் ஏன்டா நடிக்கிற, நேற்று கூட காசு வச்சுருந்தியாம்மா, நான் வச்சுருந்தது ஆஃபீஸ் பணம்டா, என் பணம் இல்லைடா அப்படின்னா கூட நம்ப மாட்டாங்க. நம்ம வச்சுக்கிட்டே ஏமாத்துற மாதிரி பேசுவாங்க. அப்போ ஒரு கடனை அடைக்கிறதுக்கு சரிப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டான், இனிமேல் இவன் காசு தூக்கி எஞ்சணுன்னு வேறு யாருக்கிட்டே ஒரு கடன் வாங்கி அடைக்கிற மாதிரி வந்துடும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதோட செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் 5வது வீட்டில் பகை கிரகமான சனியோடு சேர்ந்துருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கிறதுங்கிறது நல்லது தான். அதே நேரத்தில் செவ்வாய் அங்கே கூடியிருக்காரு அப்படிங்கிறதால எதையுமே திட்டம் போட்டு செய்ய முடியாது. நாம் ஒரு பக்கம் இழுத்தோம்னா அது ஒரு பக்கம் இழுக்கும். நாம் போகிற பக்கம் வாழ்க்கை வராது, வாழ்க்கை போகிற பக்கம் தான் நம்ம போகிற மாதிரி ஆகிப்போம். இப்போ சாதாரணமாக ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா 1க்கு 10 இடத்துல பொண்ணு பார்த்தோன்னா 10 அமையலைங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுமாரி பூர்வீக சொத்தில் ஒரு பாக பிரிவினை செய்யணும் அப்படின்னா செய்ய முடியாது. தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு முன்ன வேணும் உனக்கு பின்ன வேணும் அப்படிம்பாங்க. இல்லைனா அது அப்படியே கோர்ட்டு கேஸுன்னு போய் மாட்டோம், இழுக்கும். அதனால் இந்த பாக பிரிவினைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்க வேண்டாம். அதுமாதிரி எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுங்க. இல்லை கூட பிறந்தவங்க கேட்குறாங்க, நான் கேட்கல அவங்க கேட்குறாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் முல்லை எடுத்து பேசி நோகாமல் செய்யுங்க. அடுத்த மாதம் பேசிக்கோண்ணே, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி உலட்டி விட்ருங்க. அதுமாரி மீனத்தில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு புதன் மாட்டிக்கிறார். ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதி. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்து பிரச்சனையை தான் உங்களுக்கு சொல்லுது. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி பலமிழந்து போகிறாருங்கிறப்ப தந்தை வழி சொத்துக்களால் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொடுக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிற பேச்சையே இந்த மாதத்தில் தொடக்கூட வேண்டாம், எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிடுங்க. அதுமாரி பாக்கியாதிபதி பலம் இழக்கிறதால எந்த ஒரு காரியத்திலையும் தேக்க நிலை அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பலம் இழக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மை தான். கொஞ்சம் விரய செலவுகள் அப்படிங்கிறது மட்டுப்படும், பெருசாக ஆஸ்பத்திரி செலவு அப்படிங்கிறது வராது. இந்த சுக்கிரனும் உச்சமடைஞ்சிருக்காருங்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கி ரொம்ப நல்ல நேரம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதுமாரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 வித காரம் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் முன்னேற்றத்தை கொடுக்கறது. ஓம்காரம், பிரகாரம், பரிகாரம் அப்படிங்கிறது. அப்போ நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம பரிகாரம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தினமும் குளித்து முழுவிட்டு குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்க. குலதெய்வ படம் இருந்தால் வீட்டில் வச்சு வணங்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வம் படத்தை வச்சு வணங்கலாம். குலதெய்வ ஆலய திருநீர் இருந்ததுன்னா அதை எடுத்து இட்டுக்கிட்டு அதன் பிறகு உங்களோட பணிகளை தொடங்குங்க. ஒவ்வொரு வாரத்துலேயும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சிவபெருமான் ஆலயம் இருந்தாலும் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானை வணங்குங்க. அதுமாரி ஏழைவாழைகளுக்கு உங்களால் முடிஞ்சப்போலாம் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். வருங்காலமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.